செல்வி ரோஷினி பட்டேல். உப்ஸ், திருமதி ரோஷினி குரானா. சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நீங்க அவளை கூட்டிட்டு போனோம்ல, கூட்டிட்டு போங்க. இவளை கொண்டு போய் சுரங்கத்தில் வச்சாலும் அவ புறப்பட்டு சித்தார்த்துக்கிட்ட வந்தே தீர்வா. அப்புறம் உங்க புருஷங்கிட்ட வரதுக்கு நீங்களும் தயாரா இருங்க, சரியா? உன்னை நான் வற்புறுத்துற ரோஷினி. நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான். நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியானதா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். மறந்துடாது. ஓ, ஹலோ மேடம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். நாங்க இந்த ஏரியாவில் இருக்கிற ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம். அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஜுவல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அது என்னன்னா, அதை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் ப்ளீஸ். ஆனா கண்டிப்பா கொடுத்துருவேன். அதுல எந்த தடையும் வராது. இன்னும் லேட் ஆகுமா? என்ன இப்படி சொல்றீங்க? நிச்சயமா கொடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த சமயத்துல நெக்லஸுக்காக கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? எங்க நிலைமை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. உங்களால ரெடி பண்ண முடியல, என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குன்னு முன்னாடியே நாங்க உங்ககிட்ட சொன்னோம்ல. பாருங்க மேடம், உங்களோட அவசரம் எனக்கு புரியுது. நான் ஒரே ஒரு நாள் தான் உங்கள்ட்ட டைம் கேட்கறேன். என்னோட மொத்த பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் கூட வாங்கல. எங்க கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. நான் என்ன தர மாட்டேன் நான் சொன்னேன்? கொடுத்த வாக்குக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா இல்லையா? இத பாருங்க, உங்களோட நெக்லஸ நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க எங்கேயும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறேன்னா இல்லையா பாருங்க. இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட நான் தயவு பண்ணி கேட்கிறேன். போட்டு விடுங்க. ஒரு அவசியமும் இல்லம்மா. வேலைக்காக போய் இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க போலாம். அப்புறம் இது நீங்க எங்க சொல்லணும்னாலும் போய் சொல்லலாம். ஆமா ஆமா, உங்களுக்கு என்னமா ஆச்சு? இங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு. என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லல. ஒவ்வொரு தடவையும் என் கூட போன்ல பேசும்போது கூட இங்க என்ன நடக்குதுன்றதை என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டீங்கல்ல. இங்க இவ்ளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கீங்க. இது எல்லாத்தையும் தனியா எப்படிமா சமாளிச்சீங்க? நான் உங்களோட பொண்ணு இருந்துட்டு இது எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குமா? இனிமே இங்க இருந்து எங்கேயும் நான் போறதில்ல. இதுதான் என்னோட கடைசி முடிவு. போதும், நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்தீன்னா அந்த சித்தார்த்தால உனக்கு... எந்த சித்தார்த்மா? எந்த சித்தார்த்? எங்க அம்மாவுக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த சித்தார்த்தா? என்னோட குடும்பத்தையே இப்படி ஏமாத்தி நடு வீதியில கொண்டு வந்தானே அவனா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். அவனுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அது உண்மைதாமா. ஆனா உங்களை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியாதுமா. சத்தியமா பார்க்க முடியாது. உங்களுக்கு என்னோட துணை தேவைப்படுதுமா? என்னால இங்கே போக முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவன் உன்னை விட்டு போறத எனக்கு தெரியல. தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். அதை உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆண்டி. இனி ரோஷினிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடக்கூடாது. ரோஷினி திரும்பி என் கூட பேங்காக் வந்துதான் ஆகணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே என்னோட பேங்காக் வந்துதான். அதெல்லாம் தேவையில்ல. அம்மா, இது ராஜ். நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருக்கீங்க பாட்டி? உங்களை பத்தி ரோஷினி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. ராஜ், நீ என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்க? நீ தானே அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்ட. அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு நீ கவலைப்பட தேவையில்ல. உனக்கு உன்னோட நண்பனோட உதவி தேவைப்படும் தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அப்படியே சிரிக்கலாமே. இந்த அழகான புன்னகையை பார்க்க தான் நான் பேங்காக்ல தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு, ரெஸ்ட் எடு, அப்புறம் நிதானமா சாப்பிட்டுட்டே பேசலாம். நிச்சயமா ஆண்டி.
இவ பேங்காக்ல இருந்து கிளம்பினதும் எனக்கு பசியே எடுக்கலன்னா பாத்துக்கங்க. நீ என்ன பண்ணிருக்க? அங்க ஷூட்டிங்ல விட்டுட்டு வந்திருக்கியா? நீ எவ்வளவு பிஸியான ஆளு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காமா இவ? துர்கா, சரி வா நாம போய் சமைக்கிற வேலையை பாப்போம். வந்துருங்க.